செடியை யூரி எடுத்துட்டு போயிருந்தாலும் அவளால லீராங்க காப்பாற்ற முடியலன்னு சிஞ்சு மூலமா லியோன் தெரிஞ்சுக்கிறான். அப்படியே இனிமே அவளை செடியை எடுக்க விடாம பாத்துக்கோன்னு இவன் கிட்ட சொல்ல, இவனோ ஏன் நீங்க இன்னும் இதை எடுத்துட்டு போய் டாலிப்பா கிட்ட கொடுக்கலான்னு கேக்குறான். அதுக்கு லியோன் சிரிச்சுட்டே நான் இதுக்கு இன்னொரு பிளான் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்குள்ளே யாரோ டோரை தட்டுற மாதிரி சவுண்டு கேக்குது. அப்ப சிஞ்சு யாரா இருக்கும்னு யோசிச்சுட்டு டோரை ஓபன் பண்ணா குவான்ஹே தான் வந்திருக்காரு. அவரை பார்த்ததும் லியோன் 2 நாளுக்குள்ளே உங்களுக்கு 12 வயசு அதிகமாக்கிட்டுன்னு சொல்லவும் அவர் லியோன் முன்னாடி மண்டி போட்டு என்னோட உயிரை எப்படியாச்சும் காப்பாத்து, நீ சொல்றது எல்லாத்தையும் நான் பண்றேன்னு சொல்றாரு. அப்படியே அவர் அங்க இருந்து செரிட்ரியை பார்த்ததும் அதை எடுக்க போக லியோன் அவரை போக விடாம தடுத்துட்டு இமுகியை பிடிக்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அப்புறம் நான் இதை தரதா வேணாமான்னு முடிவு பண்றேன்னு சொல்றான். அப்போ அவர் சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்காக அவரோட ஃபேமிலியை இமுகி சாப்பிட்டுட்டதா சொல்லி அழுதுட்டு இருக்க லியோன் ஃபர்ஸ்ட் அழ வேணாம்னு சொல்லி தட்டி கொடுத்துட்டு அடுத்ததா அவரை பலாரன்னு அடிச்சிடுறான். அது ஏன்னா குவான்ஹே இங்க வரதுக்கு முன்னாடி லியோனை கொல்லணும்னு கன் எடுத்துட்டு வந்திருக்காரு. பட் அதை கண்டுபிடிச்ச லியோன் உன்னால என்னை கொல்ல முடியாதுன்னு சொல்ல அதுக்கு அவரும் நான் உன்னை கொல்ல போறது இல்லை, ஏன்னா நான் அதுல புல்லட்டே லோட் பண்ணலன்னு சொல்றாரு. அப்படியே லியோன் இமுகியை அழிக்கிறதுக்கான வழி தெரியுமான்னு குவான்ஹே கிட்ட கேட்டதுக்கு இமுகியை யாராலையும் கொல்ல முடியாது, ஆனா தூங்க வைக்க தான் முடியும்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம எப்படி அந்த கிணறுக்குள்ள இருந்து இமுகியை எழுப்புனாங்களோ அதே மாதிரிதான் இமுகியை மறுபடியும் தூங்க வைக்க முடியும். அதுக்கு இமுகி பக்கத்துல கொஞ்சம் தண்ணி இருந்தாலே போதும். அப்படியே அது கூட உயிரோட இருக்கிறவங்களோட உடம்பு, இமுகிக்குன்னு தியாகம் பண்ண வச்சிருக்கிறவங்களோட ரத்தம், கடவுளோட பவர், இது எல்லாமே இருந்தா போதும்னு சொல்றாரு. அப்போதான் லியோன் இமுகி கிணறுக்குள்ள இருந்து பிறந்தப்போ என்னெல்லாம் நடந்துச்சுன்னு யோசிக்கிறான். கிணறுக்குள்ள இவர் சொன்ன மாதிரியே அந்த ஐலாண்ட்ல வாழ்ந்த மக்கள் எல்லாரும் மொத்தமா போய் விழுந்தது, அப்புறம் இமுகிக்கு தியாகம் பண்ண இருக்கிற ஜியாவோட ரத்தம், லியானோட கடவுள் பவர்னு எல்லாமே கரெக்டா அலைன் ஆகுது. இங்க ஜியாவோட கொலீக்ஸ் இமுகியை பற்றி இருக்கிற ஆர்டிகல் எல்லாம் ரீட் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப அவ இமுகி ஏற்கனவே இறந்து போயிட்டுன்னு ஒரு ஆர்டிகலை போட்டிருக்கதா சொல்றா. அதுக்கு இவனோ மேபி இமுகி ஒண்ணு மட்டும் இல்லாம 2 இருக்குமோன்னு கெஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறான். அப்ப பார்த்தா இமுகி இவங்க ஆபீஸ்குள்ள வர மாதிரி தெரியுது. பட் அது தெரியாத இவங்க இப்போ இமுகி அழிக்கிறதுக்கான ஒரு வெப்பனை கண்டுபிடிச்சிட்டாங்க. அது என்னன்னா இமுகிக்கு குதிரையோட ரத்தம் பிடிக்காது. சோ இப்போ ஹாப்பியான அவ உடனே அந்த ஆர்டிகலை லியானுக்கு சென்ட் பண்ண சொல்ல அப்ப பார்த்தா இவங்க முன்னாடி திடீர்னு இமுகி வந்து நிக்கிறான். ஆனாலும் அவன் உடனே அந்த மெசேஜை லியோனுக்கு சென்ட் பண்ணிடுறான். அந்த மெசேஜை ஓபன் பண்ண லியோன் இமுகியை அழிக்கிறதுக்கான வழி கிடைச்சிட்டுன்னு சொல்லிட்டு நீங்க சொன்ன 3 விஷயத்துல உயிரோட இருக்கிற மனுஷனோட உடம்புக்கு உங்களையே யூஸ் பண்ணிக்கலாம்னு குவான்ஹேயை பிடிச்சு வச்சுக்கிறான். அப்படியே இமுகி அழிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குன்னு டாலிப்பா ஹஸ்பண்ட் கிட்ட கால் பண்ணி சொல்லவும் அவர் உடனே லியோனை பக்கம் வெளியே கிளம்புறாரு. பட் அவரை தடுத்துட்டு டாலிப்பா கண்டிப்பா லியோனால அதை பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அதே டைம் லியோனும் லீரான் கிட்ட வந்து அவனை எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியாம ஃபீல் பண்ணிட்டே இருக்கிறான். அப்படியே அவன் தலையை தடவி கொடுத்து நான் உன்னை எப்பவும் தனியா விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்றான். இப்ப பார்த்தா ஜியாவோட கொலீக்ஸ் 2 பேரும் அவங்க ஆபீஸ் பில்டிங் மேல ஏறி நிக்கிறாங்க. அதை வீடியோ கால்ல பார்த்த ஜியா அவங்க பேரை சொல்லி எவ்வளவு டைம் கத்தி கூப்பிட்டாலும் அவங்களுக்கு அது எதுவுமே கேட்கல. அதனால அவ இமுகி கிட்ட நீ அவங்கள எதுவும் பண்ணனா நான் உன்னை கொண்டுடுவேன்னு சொல்ல இவனோ நீ என் கூட டேட்க்கு வந்தா நான் அவங்கள எதுவும் பண்ணாம விட்டுடுவேன்னு சொல்றான். அப்படியே நான் உனக்கு சென்ட் பண்ணிருக்கிற ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ரெடியாகி வான்னு காலை கட் பண்ணிடுறான். அப்ப ஜியாவோட அம்மா உனக்கு யாரோ கிஃப்ட் சென்ட் பண்ணிருக்காங்கன்னு 2 பாக்ஸ் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. அது என்னன்னு ஜியா ஓபன் பண்ணி பார்த்தா இவ டேட்க்கு போட்டுட்டு போறதுக்கு தேவையான எல்லாத்தையும் இமுகியே சூஸ் பண்ணி அனுப்பியிருக்கிறான்.